பிரபா அவரை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டே இருப்பாங்க. அப்போ டக்குன்னு அவன் வீட்டுக்கு திரும்புவான். உடனே ஈஸ்வரி கால் பண்ணி சொல்லிடுவாங்க கோடீஸ்வரிக்கும். அம்மாம்மா அவன் வேறு திரும்பி வரா, நீங்கள் எப்போயாவது அங்கே வந்து தப்பிச்சிருங்கம்மா, சரிடி நீ வந்து ஃபோன் வை, நீ போய் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்க. மகாவும் உள்ளே போயிருப்பாங்க. மகா கால் பண்ணால் அவன் நாட் ரீச் வரும். ஐயோ வேறு ஃபோனே எடுக்க மாட்டாள், இப்போ என்ன பண்ணுறது, அவள் சரியாக வசங்க மாட்டேங்கிறா, எவ்வளவோ சொன்னேன் உள்ளே போய் ரிஸ்க் எடுக்க வேண்டான்னு, என் பேச்சு அவள் எங்கே கேட்குறான், சரி நம்ம சூர்யா கால் பண்ணி சொல்லிடலாம், ஐயோ அவர் வேறு சொன்னால் அவர் ஏதாவது திட்ட போகிறாரு, இல்லை இப்போ அவர்கிட்ட சொல்கிறது தாம்மா சரி, ஐஸ்வர்யாவும் சொல்லிடுவாங்க, சரி அவர்கிட்ட சொல்லிடலாம் சொல்லி கால் பண்ணி சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு பிரச்சனை மாட்டிட்டோம், அப்புறம் நீங்கள் தான் எங்களை எப்படியாவது காப்பாற்றணும், நீங்கள் ஏன் அங்கே போனீங்க, அது ரொம்ப ரிஸ்க்கான ஏரியா வச்சு, அவன் ரொம்ப ஒரு ஆபத்தானவன், இந்த மகா ஏன் தேவையில்லாமல் இந்த ரிஸ்க்காக இருக்கான், நான் எவ்வளோ சொல்லி பார்த்தா அவன் கேட்கவே மாட்டான், அப்போல நீங்கள் உடனே சீக்கிரமாக இங்கே வாங்கன்னு சொல்லுவாங்க. அவரும் வந்து அவளை பிடிச்சிருவாரு, பிடிச்சி அடிச்சுட்டு இருப்பாங்க. எதனால இப்படி பண்ணீங்க, உங்களால் என் கம்பெனி மானம் தான் போகுது, நீங்கள் பண்ண தப்புக்காக நான் ஜெயிலுக்கு போகிறேன், மழையே சொல்லுங்கள், இது யார் சொல்லி பண்ணீங்க, என்னுடைய பணம் டாக்குமெண்ட்லாம் எங்கே இருக்குது சொல்லுங்க கேட்பாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, எல்லாம் எங்கள் பாஸ் தான், நாங்கள் அவரை பார்த்ததே கிடையாது, ஃபோனில் மட்டும் தான் காண்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உண்மையை சொல்ல போகிறீங்க இல்லையான்னு கேட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அவர் எங்கே போகிறான்னு மட்டும் எனக்கு தெரியும், அவன் எங்கே போகிறான் எங்கே வரான்னு எனக்கு தெரியும், இப்போ அவன் எந்த ஊரில் காரில் இருக்கான்னு கூட எனக்கு தெரியும், நான் அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சி நான் இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வராமல் விட மாட்டேன்.